ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கால் ஒருமோடு கர்த்தருடைய சமூகத்தில் கூடிய கிருபை செய்தார். இந்த 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. கரங்களை விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே கூறலாம் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசைப்படுகிறேன். கழிந்த வாரம் மெசேஜ் நடந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை இருந்தார். தர்ஷீஷின் கப்பல்கள் என்கிற அந்த வார்த்தையை கற்று தந்தார். யோசபாத் தர்ஷீஷு போகும்படி கப்பல் கட்டின அந்த பிரசங்கம் நடைபெற்று கற்று தந்த வார்த்தை தர்ஷீஷின் கப்பல்கள் என்கிற அந்த வார்த்தை. அப்போ நேற்றைய நைட்டு 10 மணிக்கு அப்புறம் ஃபுல்லாக 3 மணி வரைக்கும் இருந்த தர்ஷீஷின் கப்பல்களை குறித்து அதனுடைய காரியங்களை வேத வசனத்திலிருந்து இந்த அதிகாலை 3 மணி வரைக்குமே உட்கார்ந்து கர்த்தருடைய சம்மதத்தில் ஜெபம் பண்ணி ப்ரிப்பேராகி வந்து இருக்கிறேன். எல்லாரும் கவனத்தோடு கேட்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை தந்த அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷம் நம்ம வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அவருடைய 19வது வேத வசனம். ஏசாயா 30:19 18. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதிருக்கும்படி உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இதை இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் காத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் சொல்கிறார்கள். நம்ம பலமுறை நம்ம சொல்றோம், நம்ம தான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம். ஜெபத்துல காத்திருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கேன், கர்த்தர் எனக்காக இறங்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளைகளை நமக்காக காத்திருக்கிறோம், தேவனுடைய சமூகத்திலாக இருக்கிறோம். ஆகவே நாம் அலட்சியத்தோட அல்ல, மிகுந்த பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பல வார்த்தைகள் உண்டு, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், உபதேசிக்கிற வார்த்தைகள், கடிந்து கொள்கிற வார்த்தைகள். இந்த கால்வெளியிலே கர்த்தர் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியிலே கர்த்தர் ஆவியானவர் தம்மை நடத்த முடியாது கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து தொடர்ந்து நம்முடைய தேவ செய்திக்கு நேராக போக நான் ஆசைப்படுகிறேன். இந்த காலை வேளையில நம்ம ஒருவனோடு கவனத்தோட இருக்கணும். யாரும் உங்கள் கவனங்களை சிதறடித்துக் கொள்ளக்கூடாது. நைட்டு ஃபுல்லா 3 மணி வரைக்கும் தூங்காம இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வைக்கிறேன். நீங்க யாரும் தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் தூங்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவிப்பிக்கிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நம்ம உலர்ந்த எலும்புகளையும் உயிரடைய செய்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம இந்த கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி போகும்போது சில நன்மைகளை பெற்றுக்கொண்டு திரும்பி போகணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நன்மை வேணும், எத்தனை விரும்புகிறீங்க? இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமே. ஹல்லேலூயா. இந்த காலகட்ட சமூகத்திலிருந்து கிளம்பி போகும்போது, இந்த ஆலயத்தை விட்டு இறங்கி போகும்போது சில நன்மைகளை சந்திக்கிறதாக, இந்த நாட்களில் கர்த்தர் வல்லமையை சுதந்திரித்து கொள்கிறதாக கர்த்தர் மாற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற இவர்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவான நன்மைகளை தருகிற கர்த்தர். இந்த காலையில் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நான் போக விரும்புகிறேன். முதலாவது செய்தியின் தலைப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். காத்திருக்கும் தர்ஷீஷின் கப்பல்கள். காத்திருக்கும் தர்ஷீஷின் கப்பல்கள். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒன்று வாசிப்போம் அந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. 866வது பக்கம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வேத வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தம் வாசிப்போமே. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு சொல்கிற வார்த்தை இது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக
தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, தர்ஷீஷின் கப்பல்கள் எனக்கு காத்திருக்கிறது. எதை கொண்டு இருக்கு? உன் பிள்ளைகளையும் பொன்னையும் வெள்ளியையும் உன் தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் கொண்டு வரும்படி என்ன செய்கிறதா? காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பிள்ளைகள், பொன் வெள்ளி. ஏன் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும்? ஏசாயா தீர்க்க புத்தகத்தை வாசிக்கிற நமக்கு நன்றாக தெரியும். தேசம் அடிமைப்பட்டு ஜனங்கள் சிதறண்டு போனார்கள். ஜனங்கள் பல பல ராஜ்யங்களுக்குள்ளாக சிதறடிக்கப்பட்டு பல பல இடங்களில் அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டு இருக்கிறார்கள். பல ராஜாக்களால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இனி சிறைபிடிக்கப்பட்டு போன ஜனங்கள் திரும்பி தங்கள் தேசத்துக்கு வர வேண்டும். ஆகவேதான் இந்த தீர்க்கதரிசி ஏசாயா கர்த்தர் பேசுகிறாரு. சிறைபிடிக்கப்பட்டு போன பிள்ளைகள், சிறைபிடிக்கப்பட்டு போன நன்மைகள், சிறைபிடிக்கப்பட்டு போன ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள், சிறைபிடிக்கப்பட்டு போன வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் கொண்டு வருவதற்கு தர்ஷீஷின் கப்பல்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இந்த பிரசங்கத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காத்திருக்கிற கப்பல் இனி நீடிய நாட்கள் காத்திராமல் சீக்கிரம் வீடு வருவதற்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சீக்கிரம் அதை அனுபவிக்கும்படி ஜெபம் பண்ணணும். சீக்கிரம் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஜெபம் பண்ணணும். இந்த காலை தொடர்ந்து தெய்வ செய்திக்குள்ள போகிறேன். தர்ஷீஷின் கப்பல்கள் என்றால் என்ன? தர்ஷீஷின் கப்பல் என்று நாம் பார்க்கும்போது, தர்ஷீஷ் என்று சொல்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர். குறிப்பாக தர்ஷீஷ் என்று நாம் பார்க்கும்போது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தான ஒரு ஸ்தலத்தை இது முக்கியத்துவப்படுத்துகிறது. தர்ஷீஷ் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு மாகாணம் அல்ல, பட்டணம் அல்ல. தர்ஷீஷ் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு பட்டணம் தர்ஷீஷ். இன்னும் குறிப்பாக சொல்லுனால், இந்த தர்ஷீஷ் என்கிறது ஒரு இடமாக இருந்தாலுமே, தர்ஷீஷ் என்கிற இந்த பெயர் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெயர் ஒரு பினேஷியன் டேம். ஒரு அந்த காலகட்டத்தில் மெடிட்டரேனியன் அந்த இடத்துல மத்திய தரைக்கடல் மத்தியில் இருக்கிற நாடுகள் மத்தியிலே பினேஷியன் டேம் அதிகமாக தர்ஷீஷ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துவார்கள். எதற்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த கேட்டீங்கன்னா, உருக்குகிற இடம், ஸ்மெல்டிங் பிளேஸ், உருக்குகிற இடம். அப்படி என்றால் இந்த தர்ஷீஷ் என்று சொல்கிற பொருளின் அர்த்தம் உலோகங்களை உருக்கி அதை பரிசுத்தப்படுத்துகிற, அதை உருவாக்குகிற, பொன்னை பிரித்தெடுக்கிற, வெள்ளியை பிரித்தெடுக்கிற, இரும்பை பிரித்தெடுக்கிற ஒரு உலோக கிடங்கு, உருக்குகிற இடம் தான் தர்ஷீஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்ஷீஷ், இந்த பொன் இருக்கிற இடம் சாதாரணப்பட்ட இடம் இல்ல. வெள்ளி இருக்கிற இடம் சாதாரணப்பட்ட இடம். பொண்ணுடைய விலை எவ்வளவோ அதிகமா ஏறிடுச்சு. பொண்ணு யார் யார் வீட்டுல இருக்கிறதோ அவங்க எல்லாம் செல்வ செழிப்பா இருப்பாங்க. பொண்ணு கையில இருக்கிற நன்மை அது என்ன செய்கிறதோ, 1 கிராம் இருந்தா கூட அப்படி விலை அதிகமாக ஏறிக்கொண்டே போகிறது. அப்ப இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல, இந்த வெள்ளி இருக்கிற இடத்துல அந்த அந்த உலோகங்களை உருக்கி அவைகளை வியாபாரம் பண்ணுகிற இடம் தான் தர்ஷீஷ். ஹல்லேலூயா. வர்த்தக ஸ்தலம் தர்ஷீஷ். என்ன குறிப்பா சொல்லுனால், இது பலதரப்பட்ட காரியங்களுக்கு வியாபாரமாக மாறுகிற ஸ்தலம் தர்ஷீஷ். பழைய ஏற்பாடுகளை பார்ப்பீங்கன்னா தர்ஷீஷின் கப்பல்கள் குறித்து அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம். தர்ஷீஷ் கப்பல்கள் குறித்து நம்ம அநேக இடம், முதலாவது சாலமோனுடைய கால நாட்களை பார்க்கிறோம். அடுத்து யோசபாத்தின் கால நாட்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதங்கள் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் ஆகிய தீர்க்கதரிசி ஆகமங்கள் நம்ம தர்ஷீஷுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடம் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தானமாக அந்த கால நாட்களிலே காணப்பட்டு கொண்டே இருந்தது. இது தர்ஷீஷ் என்று சொல்ற இந்த இடம் குறிப்பாக மேற்கு மத்திய தரைக்கடலில் ஒரு முக்கிய துறைமுகம். தர்ஷீஷ் என்ற இடங்கள் முக்கிய துறைமுகங்களாக செல்லப்பட்ட காரியங்கள். கப்பல்ல பணி செய்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும் கப்பலை குறித்தான காரியங்கள். கப்பல் துறைமுகத்துல மட்டும்தான் கப்பல் நினைச்சுவாங்க, கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க. மற்றபடி எந்த ஒரு கரைக்குமே அவங்க நினைச்சு மாட்டாங்க, கப்பலை கொண்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கப்பலுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற துறைமுகங்களிலே கப்பல்கள் சென்றடையும். ஆகவே இந்த தர்ஷீஷ் என்று சொல்லப்படுகிறது உலோகங்கள் உருக்குற இடம் மட்டுமல்ல, அநேக துறைமுகங்கள் காணப்படுகிற இடமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரே இடம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. 2-3 இடங்களை குறித்து வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. 2-3 இடங்களை வேதவசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒன்று ஸ்பெயின் நாட்டிலே, இன்னும் 2 இடங்களிலேயும் காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தர்ஷீஷ் என்று சொல்லப்படுகிற இடத்தினுடைய பொருள், அவன் ஆழமான அந்த வார்த்தைக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற பொருள் என்ன சொன்னால், ஸ்மெல்டிங் பிளேஸ், உருக்குகிற இடம், ஒன்றை உருக்கி உருவாக்குகிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன்னை சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க, வெள்ளிய சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பியூரிபிகேஷன் ப்ராசஸ் இருக்கிறது. அதற்கென்று பல கட்டமைப்புகள், ப்ராசஸ், அதற்கென்று சில மெத்தடாலஜிஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை அப்படியே செய்து எடுத்தாதான் பொண்ணா வரும். இல்லைன்னா பொண்ணுல அநேக அழுக்குகள் இருக்கும். ஹல்லேலூயா,
ஹalleluya. ஒரு பொன்னை சுத்தப்படுத்துவதற்கு அநேக விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். ஒரு பொன்னை சுத்தப்படுத்துகிற இடங்கள்ல அநேக பணி செய்யப்பட வேண்டும். அந்த இடம் சாதாரணப்பட்ட ஒரு இடமே அல்ல. ஹalleluya. ஹalleluya. யார் கையில பொன் இருக்கிறதோ அவங்க செல்வந்தர்கள், அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் மகிமை பொருந்தினவர்கள். ஹalleluya. குறிப்பாக அது ஒரு மனிதனுடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது, ஒரு மனிதனுடைய செல்வாக்கை குறிக்கிறது, ஒரு மனிதனுடைய நன்மையை குறிக்கிறது. பொன் வெள்ளிகள் நன்மைகளை குறிக்கிறது. ஹalleluya. ஹalleluya. It is a place of factories. தொழிற்சாலைகள் இருக்கிற இடம், அநேக தொழிற்சாலைகள் இருக்கிற இடம் தர்ஷீஷ். It is a place of wealth. ஐஸ்வர்யம் இருக்கிற இடம், ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிற இடம். It's a place of commerce. பொருளாதாரம் செய்யப்படுகிற ஒரு வியாபாரங்கள் நடைபெறுகிற இடம். It's a place of trade. வியாபாரம் செய்யப்படுகிற இடம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான மிக முக்கியமான ஒரு பிளேஸ் தர்ஷீஷ் என்று நாம் பார்க்கிறோம். வேத வசனத்துல இதனுடைய முக்கியத்துவம் ஒருபோதும் குறைக்கப்படவே இல்லை. ஹalleluya. தர்ஷீஷ் முக்கியத்துவம் எந்த இடத்துல குறைத்து பேசப்படவே இல்லை. தர்ஷீஷே மிக முக்கியமாக எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தர்ஷீஷனுடைய உள்ளான முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வசனங்கள் தர்ஷீஷ் எங்கெங்க வருகிறதோ அந்த இடங்கள்ல தர்ஷீஷ் மிக முக்கியமான பண்புகளை அந்த வசனங்கள் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. எல்லா வசனத்தையும் வாசித்து இந்த கவலையை தியானிக்க நமக்கு டைம் இல்லை. ஆகிய ஒரு வசனங்களை மட்டும் வாசித்து கர்த்தர் அந்த வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் காலம் நமக்கு கிருபை செய்வாராக. தர்ஷீஷின் கப்பல்கள் என்று சொல்லும் போது குறிப்பாக சாலமோனுடைய கால நாட்களே தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருடத்துக்கு ஒரு முறை சாலமோனுக்கு நன்மைகளை கொண்டு வரும். ஹalleluya. ஹalleluya. 4ஆம் புஸ்தகத்தை எடுப்போம். சிந்தனைகளை 4ஆம் புஸ்தகத்தை திருப்போம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். அப்படியே 1 ராஜாக்கள் 9:2 வாசிக்கலாம். நமக்கு 10ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 10:22. 1 ராஜாக்கள் 10:22. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். சாலமோனுடைய கால நாட்களில் சாலமோனுக்கு தர்ஷீஷின் கப்பல்கள் இருந்தது. ஈராம் என்று சொல்கிற ராஜாவோடு கூட இவனுக்கு ஒரு தொடர்பு, அந்த தொடர்பை கண்டிக்கவில்லை. அந்த இடத்துல அவர்கள் நன்மையான ஒரு தொடர்பை வைத்திருந்தார்கள். சாலமோனுக்கு அந்த ராஜாவோடு கூட இருக்க ஆட்களோடும் அந்த ராஜாவோடு கூட சாலமோனுக்கும் தர்ஷீஷின் கப்பல்கள் இருந்தது. 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோன் ஈராமின் வேலையாட்களோடு என்ன செய்யறான், தன் வேலையாட்களையும் அனுப்பி கப்பல்களை அவன் எங்க செய்கிறான். அந்த வசனத்தை வாசி. 9ஆம் அதிகாரம் 26. ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே நீரூற்றுக்கு சமீபத்தில் உள்ள எஸ்யோன் கேபேரிலே கப்பல்களை செய்வித்தான். அந்த கப்பல்களில் ஈரான் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரருடைய கூட அனுப்பினான். அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் நன்றாக கவனிங்க. தர்ஷீஷின் கப்பல் என்று சொல்லப்பட்டால் அது ஒரு கப்பலுடைய அந்த கெப்பாசிட்டி, கப்பலுடைய சேஃப்டி, கப்பலுடைய தன்மையை குறித்து சொல்கிறான் தர்ஷீஷின் கப்பல்கள். ஹalleluya. ஹalleluya. தர்ஷீஷின் கப்பல்னு சொல்லும்போது தர்ஷீஷை சார்ந்த கப்பல் நம்ம பார்க்க கூடாது. தர்ஷீஷின் கப்பல்களை செய்வதற்கு சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே அவன் சிவந்த சமுத்திர தண்டையிலே எஸ்யோன் கேபாரில் என்ன செய்கிறான், வேலையாட்களை அனுப்பி செய்கிறான், தர்ஷீஷின் கப்பல்களை செய்கிறான். இன்னும் யோசபாத்தம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இவ்விதமா தர்ஷீஷின் கப்பல் சொல்லும்போது நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு காரியம், தர்ஷீஷை சேர்ந்த கப்பல்கள் அல்ல, இட்ஸ் ஒரு அடையாளம், கப்பல்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ஹalleluya. ஹalleluya. நமக்கு எல்லாருக்கும் டைட்டானிக் கப்பலை பற்றி நம்ம எல்லாரும் நல்லா கேட்டு இருக்கிறோம். டைட்டானிக் கப்பல் மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பல், ஆடம்பரமான ஒரு கப்பல், எல்லா செல்வாக்குகளாலும் நிரம்பி இருந்த ஒரு கப்பல். அதற்குள்ள பொழுதுபோக்குக்கு பஞ்சம் இல்லை. போற ஒரு நபருக்கு எத்தனை நாள் அதுக்குள்ள தங்கி இருந்தாலும் எந்த அலுப்புமே வராதபடிக்கு, கடலுக்குள்ள இருக்கிறோம் என்கிற எந்த நினைவும் வராதபடிக்கு ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்தது, டென்னிஸ் கோர்ட் இருந்தது, பலதரப்பட்ட பொழுதுபோக்கு காரியங்கள், ஜிம் எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த இடத்துல டைட்டானிக் முதலாவது பயணத்தில் என்ன செய்தது, மூழ்கடிக்கப்பட்டது. ஹalleluya.
அதை வடிவமைத்த என்ஜினியர், அதை செய்த தொழிற்சாலை சொன்னது, அதை செய்த கம்பெனி சொன்னது, இந்த டைட்டானிக் கப்பல் உலகத்திலே பிரம்மாண்டமான கப்பல், இதுவரை யாரும் செய்திராத கப்பல். இந்த கப்பல் எம்மை சேஃப்டிக்கு பிரையாரிட்டி கொடுத்திருக்கிறது. இந்த கப்பல் மூழ்கவே மூழ்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அது தன்னுடைய முதலாவது பயணத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கப்பல்களை படிக்கும் போது கப்பல்கள் அது ஒரு ஸ்தலத்தில் இன்னொரு ஸ்தலத்துக்கு ஒரு நபரை கொண்டு போகிறதா இருந்தாலும், இன்னும் குறிப்பாக வியாபாரத்துக்கு அந்த சாலமோனின் கால நாட்களில் கூட மிகவும் மிகவும் இன்று இருக்கிறது போல இன்னைக்கு கூட அவன் கச்சா எண்ணெய் ரஷ்யால வரணும்னா கப்பல் வழியா தான் வரணும். ஹல்லேலூயா. நம்முடைய சகோதரர்கள் ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள் கப்பல்ல வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு தெரியும். அவன் அந்த இடத்துல இருந்து கடல்ல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னா கப்பல்ல தான் போய் அங்க எண்ணெய் எடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கார், பைக், அவன் பெட்ரோல் டீசல்னால ஓடணும்னா அதற்கு கப்பல் ஒரு மிக பெரிய காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கப்பல் பயணம் நின்று போனால் நாட்டினுடைய பொருளாதாரம் நின்று போகும், நாட்டின் வளர்ச்சி நின்று போகும். கப்பல் கடலிலே கலங்கடிக்கப்பட்டால் நாட்டின் வளர்ச்சி குன்றி போகும். ஹல்லேலூயா. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கப்பல் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஆகையதான் சாலமோனுடைய கால நாட்கள அவருடைய நாட்டுல பொன்னும் வெள்ளியும் மயிலும் குரங்கும் கொண்டு வருவதற்கு, யானை தந்தங்களை கொண்டு வருவதற்கு அவன் கப்பல்களை உபயோகப்படுத்தினான். ஹல்லேலூயா. புரிந்திருக்கிற கப்பலுடைய மிக முக்கியமான காரணம், முக்கியமான முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள இந்த காலவெளியில தர்ஷீஷன் கப்பல் சொல்லும் போது சாதாரணமாக நாம் காண்கிற நம்ம கன்னியாகுமரியில போயிட்டு கப்பல் யாரு நம்ம விவேகானந்தார் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் போயிட்டு வாரு, அந்த கப்பலை நான் சொல்லல. அது பேசஞ்சர் ஷிப், ஒரு 150 பேர் கொள்ளளவு, 150 பேர் ஏறி போயிட்டு வரலாம். அது ஒரு பேசஞ்சர் ஷிப், சின்னதான ஒரு வடிவமைப்பு அது. ஆனா இங்க அந்த சிறிய கப்பல் அல்ல, இங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான கப்பலை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்ஷீஷன் கப்பல் டைட்டானிக் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறதோ அதே போல நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. தர்ஷீஷன் கப்பல் அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல்கள் தர்ஷீஷன் கப்பல்கள். ஹல்லேலூயா. ஷிப்ஸ் ஆஃப் தர்ஷீஷன் சொல்லும் போது அவருடைய அடையாளம், இந்த கப்பல் பிரம்மாண்டமான கப்பல் ஆனதுனால மட்டும்தான் தர்ஷீஷன் பேரை வைத்திருக்கிறாங்க. அவருடைய நீளம் மிகவும் பெரிதாக இருக்கும், அவருடைய வீதி மிகவும் பெரிதாக இருக்கும். இன்னும் குறிப்பாக அது சின்ன தூரங்களுக்கு அல்ல பிரயாணம் பண்ணுகிறது, தொலை தூர பிரயாணங்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு கப்பல் தர்ஷீஷன் கப்பல்கள். அது சின்ன சின்ன தூரங்களுக்கு அல்ல, தொலை தூரங்களுக்கு உபயோகப்படுத்த கப்பல். அதனால நான் ஏசாயாத்துக்கு கதை சொல்றாரு, தொலை தூரத்திலிருந்து, எங்க இருந்து வருமா, தூரத்திலிருந்து வருக காத்து இருக்கிறதா தர்ஷீஷன் கப்பல்கள். பக்கத்துல இருக்கிறதுல அது தூரத்தில் இருக்கிறது. எவ்வளவு கிலோமீட்டர் சொல்லல, எவ்வளவு தூரம் சொல்ல, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதை வர காத்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்ஷீஷன் கப்பல்கள் அவன் சின்ன சின்ன ஜேர்னிஸ் அல்ல, அது நடத்துகிறது. தர்ஷீஷன் கப்பல் போகிறது அவன் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் யாத்திரை அல்ல, அது போகிறது பல 1000 கிலோமீட்டர் பயணம் போகிற கப்பல்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பிரமாண்டமாக வடிவமைக்கப்பட்ட கப்பல்கள். அப்ப பல 100 மைல்களுக்கு, பல 1000 மைல்களுக்கு மேலாக அந்த கப்பல் போக வேண்டுமானால் அந்த கப்பலுக்கு அத்தனை மைல்கள் போகிற எரிபொருள் தேவை, அந்த கப்பலில் இருக்கிறவர்களை போஷிக்க வேண்டிய ஆகாரம் தேவை, அந்த கப்பல்கள் போக வேண்டிய வழித்தடங்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும், அந்த கப்பல் போக வேண்டிய கால நாட்கள் எவ்வளவா இருந்தாலும் அந்த கப்பலிலே ஒரு பஞ்சம் வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பிரம்மாண்டமாக எல்லா ஐஸ்வர்யத்திலும் நிரம்பி இருக்கிற ஒரு கப்பல் தர்ஷீஷன் கப்பல். இந்த கப்பல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பிரையாரிட்டி 5 ஸ்டார் சேஃப்டி. இன்னைக்கு நம்ம கார் வாங்க போற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கிறோம், எத்தனை ஸ்டார் இருக்கிறது சேஃப்டி. ஒவ்வொரு காருக்கும் அரசாங்கம் இல்லைன்னா அதற்கேற்ற ஒரு நிறுவனங்கள் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கார் 5 ஸ்டார் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், 5 ஸ்டார் தான் ஏற்றம் கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்து கார் வாங்கினவங்களும் பலர் கார்னாலே என்ன செய்றாங்க, ஆபத்துக்குள்ளாக மாட்டி இருக்கிறாங்க. வால்வோ காரு நமக்கு நன்றாக தெரியும், ரொம்ப சேஃப்டியில முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கம்பெனி வால்வோ கம்பெனி. அந்த கார்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின கார்லயே போனவர்கள் நசுங்கி அவர்கள் அந்த இடத்திலே பலியானதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த கப்பல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு நபர் என்ன செய்யலாம், விசுவாசித்து அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெயின்ல போனோம், இல்லைன்னா ஒரு யாத்திரை போகணும், இல்லைன்னா ஒரு பிளைட்ல நமக்கு ஒரு யாத்திரை போகணும். நம்ம என்ன செய்வோம், எந்த பிளைட் நல்லா இருக்கும், எந்த பிளைட்ல போனா சுகமா போகலாம், எந்த பிளைட்ல போனா தடை இல்லாம போய் சேர முடியும், அப்படி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். கல்யாண நாட்களில் பிளைட் ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த பிளைட் கம்பெனி என்ன செய்வோம், நம்ம என்ன செய்வோம் விரும்ப மாட்டோம். அப்படிதானே?
கழிந்த வருடத்துல ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்டோட ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆச்சு. ஏன்னு சொன்னா அந்த கம்பெனி ஃபிளைட்ல எடுத்து போகிறதுக்கு ஆட்கள் நினைச்சல, விரும்பல, வேற கம்பெனி வேற ஃபிளைட்ஸ் நினைச்சாங்க, தேர்ந்தெடுத்தவங்க. அப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா அதை நம்ம நிச்சயமா தெரிந்தெடுக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஆகவே இந்த தர்ஷீஷ் கப்பல்கள் தொலைதூர பயணம் போகிறதுனாலே, அப்படியே வலிப்பம் மிகவும் பெரிதானதுனாலே, அதற்குள்ள இருக்கிற சேஃப்டி மிக முக்கியத்துவமான காரணமாய் காணப்படுகிறது. அதற்கு வேலை செய்கிற ஆட்கள் மிகவும் திராணி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனாலதான் சாலமோன் கப்பலை கட்டும்போது கூட அவன் கப்பல் கட்ட தெரிந்த, கப்பலிலே வேலை செய்கிற முன் அனுபவம் உள்ள பலரை கொண்டு வந்து வைத்து அவன் தன் வேலை ஆட்களை விட்டு அதை கட்ட வைத்தான். ஹல்லேலூயா. சாலமோனை கட்ட ஞானம் இல்லையா? சாலமோனை கட்டுவதற்கு அதிகாரம் இல்லையா? தன் ராஜ்யபாரத்தின் வளர்ச்சிக்காக, தன்னுடைய வாழ்வின் மேன்மைக்காக, தன் ராஜ்யபாரத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக அவனுக்கு கப்பலை கட்ட அதிகாரம் இல்லையா? அதிகாரம் உண்டு. ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன் அனுபவம் உள்ள தர்ஷீஷின் கப்பல்களை செய்கிற அவன் வேலையாட்களை கொண்டு வந்து தன் வேலையாட்களை வைத்து அவன் அந்த கப்பல்களை கட்டி அந்த இடத்துல அவன் தன்னுடைய வியாபாரத்தை பண்ண துவங்கினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, தர்ஷீஷின் கப்பல்கள் மிக முக்கியமான ஒன்று. இன்னும் குறிப்பாக அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற காரியம்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. இந்த கப்பல்களுக்குள்ள அது சுமந்து கொண்டு போகிறது வெளியேற பெற்றவைகள். ஹல்லேலூயா. அது சுமந்து கொண்டு போகிறது பொன்னை தான் சுமக்கும். அது சுமக்கிறது தங்கத்தையும் வெள்ளியையும் தான் சுமக்கும். யானை தந்தங்களை அது சுமக்கும், மயில்களை சுமக்கும், குரங்களை சுமந்து கொண்டு போன வேதவசனத்தை பார்க்கிறோம். தர்ஷீஷ் கப்பல்கள் சாதாரணமானதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. விலை உயர்ந்த தேசத்திலே எது விலையேற பெற்றதா இருக்கிறதோ, எது விலை உயர்ந்த இருக்கிறதோ அதை சுமக்கிறது தான் தர்ஷீஷின் கப்பல்கள். ஹல்லேலூயா. அதை சுமந்து கொண்டு பல இடங்களுக்கு போகிற தர்ஷீஷின் கப்பல்கள். ஆகவேதான் அந்த கப்பல்ல சேஃப்டி மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கொள்ளையர்களால் கொள்ளையிடப்பட முடியாத ஒரு கப்பல் தர்ஷீஷின் கப்பல். ஹல்லேலூயா. எந்த இதனாலும் அவன் முறியடிக்கப்பட முடியாத கப்பல் தர்ஷீஷின் கப்பல். எந்த ஒரு காற்றடித்தால் உடைந்து போகாத கப்பல் தர்ஷீஷின் கப்பல். எந்த ஒரு பெருங்காற்றுக்கும் கடல் சீற்றத்துக்கும் எந்த இயற்கையின் காரணங்களுக்கோ அவன் தகர்ந்து போகாத கப்பல் எந்த கப்பல்? தர்ஷீஷின் கப்பல். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் தகர்ந்து போவதே இல்லை. அதான் அந்த கால நாட்கள ராஜாக்கள் ஜனங்கள் வைத்திருந்த விசுவாசம். ஆகவேதான் தர்ஷீஷின் கப்பல்களை எல்லா ராஜாக்களும் எதிர்நோக்கி பார்த்திருப்பார்கள். அநேக கப்பல்கள் சேதமடைந்து போகும் நடுக்கடலிலே, ஆனால் தர்ஷீஷின் கப்பல்கள் சேதமடையாது. ஆகவேதான் வியாபாரத்துக்கும் பொருளாதார தேவைகளுக்கும் தர்ஷீஷின் கப்பல்களை செய்யவும் அதையே நாடி இருந்தார்கள். ஹல்லேலூயா. 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 பிள்ளைகளே, தர்ஷீஷின் கப்பலின் முக்கியத்துவம் அது நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அடுத்த சொல்ல போற செய்திகள் உங்களுக்கு நன்றாக புரியும். தர்ஷீஷின் கப்பல் விலை உயர்ந்த சாதனங்களை தான் கொண்டு போகிறதே ஒழிய அது விலை குறைந்த சாதனங்களை சுமப்பதில்லை. ஹல்லேலூயா. சாதாரணப்பட்ட காரியங்கள் உபயோகப்படுத்தப்படுவதில்லை. அது விலை உயர்ந்த தொலைதூர பயணத்திற்கு அது உபயோகப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 48:7 வாசிங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கீழ் காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை என்ன செய்கிறேன்? உடைத்து போடுகிறேன். வாசிங்க. கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். அப்போ கர்த்தர் தர்ஷீஷின் கப்பல் என்ன செய்கிறாராம்? உடைக்கிறார். இவ்வளவு பயங்கரமான ஒரு கப்பல், பிரம்மாண்டமான ஒரு கப்பல், எல்லாவற்றையும் சேஃப்டி முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கப்பல், தொலை தூரம் பயணம் செய்கிற கப்பல், இன்னும் அவருக்குள் இருக்கிற எந்த ஒரு நபரும் எந்த ஒரு கேடுமின்றி அவர்கள் நினைத்த ஸ்தானத்தில் கொண்டு போகிற கப்பல் தர்ஷீஷின் கப்பல்கள். ஆனால் அந்த கப்பல்களை கர்த்தர் நினைச்சுகிறாராம், உடைக்கிறார். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு தர்ஷீஷின் கப்பல் அல்ல, எந்த ஒரு இதுவும் அல்ல. தர்ஷீஷின் கப்பல் எவ்வளவு பிரமாண்டமா இருந்தாலும், எவ்வளவு வெளியுறந்த பொருட்களை சுமந்திருந்தாலும் அவன் கர்த்தர் உடைக்கணும்னு நினைச்சு அதையும் கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை விட மேலானது ஒன்றுமே இல்லை. அதான் நான் இந்த இடத்துல ஸ்தாபிக்க விரும்புகிறேன் உங்களை மத்தியில. தர்ஷீஷின் கப்பல்கள் கர்த்தரை விட மேலானது அல்ல, அது கர்த்தருக்கு கீழான ஒன்று. ஹல்லேலூயா. பெருங்காற்றினால் உடைப்பேன் என்ற கீழ் காற்றினால் உடைப்பேன். அம்மா நீங்க வாசிக்கணும். பெருங்காற்றினால, சூறாவளி காற்றினால, கீழ் காற்றில உடைத்து போடுவாராம். கர்த்தர் சின்ன ஒரு காற்று அனுப்பின போதும், எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டின கப்பலா இருந்தாலும் யோசேப்பு கப்பல் எடுத்து உடைக்கலையா? உடைந்து போனது. ஹல்லேலூயா. உடையாது என்று நினைத்த கட்டின கப்பல்கள், உடைக்கப்பட முடியாது என்று சொல்லி கட்டப்பட்ட கட்டுகள், அவர்கள் நினைத்தார்கள் it is unbreakable, no one can break it. ஒருவராலும் இதை உடைக்க முடியாது. கடல் தண்ணியா இருக்கலாம், பெருங்காற்றா இருக்கலாம், சுழல் கடலோ ஒன்றுமே உடைக்க முடியாது நினைத்தாங்க. ஆனா கர்த்தர் உடைப்பார்.
ஹalleluya. கர்த்தர் நினைத்தா கர்த்தர் அதை உடைக்கவும் கூடும் கர்த்தரால. ஹalleluya. ஆகவே நம்முடைய நம்பிக்கை தர்ஷீஷின் கப்பல்கள் மேல் அல்ல. நம்முடைய நம்பிக்கை தர்ஷீஷின் கப்பல்கள் மீது வைக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். உடையாமல் நம்முடைய நன்மையை கொண்டு வருகிற உடையாமல் பாதுகாக்கிற அந்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தருடைய சமூகம் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய முக்கியத்துவம் என்ன எங்க வைக்கணும் பாத்தீங்கன்னா தர்ஷீஷின் கப்பல்கள் மேல வைக்கிறோம். பிரம்மாண்டமான பார்வைக்கு அளவுள்ள பொருளாதாரத்தை கொண்டு வருகிற, பணத்தை தருகிற, நன்மையை தருகிற, பொன்னையும் வெள்ளியையும் தருகிற, வியாபாரத்தை வளர்ச்சிகிற தர்ஷீஷின் கப்பல்களை போன்று இருக்கிற நம்முடைய தொழில்கள் மீது, நம்முடைய கரத்தில் இருக்கிற நன்மைகள் மீது, நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மீது, ஆசீர்வாதத்தின் மீது நம்முடைய பார்வை வைத்தமாக கர்த்தர் அதை உடைத்து விட வல்லவராய் இருக்கிறார். யாரும் தூங்கக்கூடாது, எல்லாரும் விழிக்கணும். பக்கத்துல தூங்குறோம், தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க, கைகளை பிடிங்க, பக்கத்துல கைகளை பிடிங்க, சொல்லுங்க. தர்ஷீஷின் கப்பல்களை கர்த்தர் உடைப்பார். தர்ஷீஷின் கப்பல்களை கர்த்தர் உடைப்பார். சத்தம் வரட்டும். தர்ஷீஷின் கப்பல்களை கர்த்தர் உடைப்பார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லாமல் தர்ஷீஷின் கப்பல்கள் மேல் நீங்க நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த கப்பல்களை கர்த்தர் உடைத்து போடுவார். ஹalleluya. ஹalleluya. தர்ஷீஷின் கப்பல் தொலைதூரத்து வர காத்திருக்கிறது உண்மைதான். சிறைப்பட்டு போனது கொண்டு வர காத்திருக்க உண்மைதான். நீ அதை நோக்கி பாராது, நீ உன் தேவனாய கர்த்தரை நோக்கி பார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு, கர்த்தருக்காய் காத்திரு. அவர் உனக்காய் காத்திருக்கிறார். உனக்கு நன்மையை தரும்படி, உன் வாழ்வையை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டுபடிக்கு, உனக்கு நன்மையை கொண்டு வரும்படிக்கு, அது எந்த ஒரு பெருங்காற்றினாலும் சேதமடையாதபடி கொண்டு வர வல்லமுள்ள கர்த்தர் உனக்காக காத்திருக்கும் போது நீ ஏன் ஐஸ்வர்யத்துக்காக காத்திருக்கிறாய், கர்த்தருக்காய் காத்திராமல்? ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய கண்கள், பார்வைகள் எல்லாமே தர்ஷீஷின் கப்பல்கள் மேல, நம்முடைய தொழில்கள் மேல, நம்முடைய பணத்தின் மேல, நன்மைகள் மேல வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் சொல்கிறார், நீ அதன் மீது நம்பிக்கை வையாமல் நீ என் மீது நம்பிக்கை வைப்பதனால் தொலை தூரத்தில் இருக்கிற காத்திருக்க தர்ஷீஷ் கப்பல்களை உனக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை வேண்டாமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டாமா? தொழிலில் ஒரு மேன்மை வேண்டாமா? எல்லாம் வேணும். ஆனா முதலாவது எங்க ஸ்தானம் வைக்கணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்முடைய பார்வை, நம்முடைய இலக்கு, நம்முடைய மனதின் கண்ணோட்டம், நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பார்வை உணர்ந்து கொள்கிறானால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிதான ஆசீர்வாதம் இந்த வருஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹalleluya. 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 சாலமோன் கட்டினான். அவன் கட்டின அந்த தர்ஷீஷின் கப்பல்கள் அவனுக்கு வெள்ளியையும், அந்த வசனத்தை வாசிப்போம், 3 வருஷத்துக்கு ஒரு முறை வெள்ளியையும் பொன்னையும், ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். 1 ராஜாக்கள். ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். ஹalleluya. நான் இந்த வார்த்தைகளுக்குள்ளாக போய் வியாக்கியானம் பண்ண விரும்பல. நான் சொல்றேன், சாலமோன் கட்டின தர்ஷீஷின் கப்பல் அவன் வியாபாரத்துக்கு, அவன் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வந்தது. அதே இது 4ஆம் புஸ்தகம் போவோமே, 2 நாளாகமம், குறிப்பாக இந்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20:36. இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பேச விரும்புகிறேன். தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எஸ்யோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். ஓகே, எல்லாரும் கவனிங்க. சாலமோனும் இதே இடத்துல தான் எஸ்யோன் கேபேரில் என்ன செய்கிறான்? கப்பல்களை கட்டுகிறான். அதைத்தான் வசனம் சொல்கிறது. யோசபாத்தும் எஸ்யோன் கேபேரில் கப்பல்களை கட்டுகிறான். ரெண்டுமே கட்டுகிறதுடைய மிக முக்கியமான நோக்கம், ஒன்று நன்மை வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வேண்டும், பல நாடுகளோடு வியாபாரம் செய்ய வேண்டும். இந்த கப்பல் அதற்கு ஒரு தாங்குமாக, தணலுமாக, இன்னும் அதற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கத்தக்க இந்த கப்பல் மாறும் என்கிற ஒரே நோக்கத்தோடு சாலமோனும் கட்டுகிறான், யோசபாத்தும் கட்டுகிறார். ஹalleluya. 2 பேருமே ஒரே இடத்துல தான், வெவ்வேறு காலகட்டங்கள் ஆனாலும் ஒரே இடத்துல தான் கப்பலை கட்டுறாங்க. ஒரே இடத்துல தான் இந்த எஸ்யோன் கேபார்ல தான் என்ன செய்யறாங்க? கப்பல்களை கட்டுகிறார்கள்.
ஆனால் சாலமோனுடைய கப்பல் போனது உடைக்கப்படல, ஆனா யோசபாத்தின் கப்பல் போனது உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தான், யோசபாத் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செய்தான். ஹல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்க பார்க்கணும். சாலமோன் கர்த்தருடைய சித்தத்தின்படி கப்பலை கட்டினான், அவன் தொழில் செய்தான், வளர்ந்தான், விருத்தி அடைந்தான், தேசம் அமெரிக்கா இருந்தது. யோசபாத் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் கட்டினான், அது பகுதி வழியிலே போக கூட இல்ல, போக முன்னே உடைந்து போயிட்டு. ஹல்லேலூயா. அது நன்மையை காணவே இல்லை, அதுக்கு முன்னே உடைந்து போயிட்டு. அது நன்மையை சுமக்கவே இல்லை, அதுக்கு முன்னே உடைந்து போயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பை இந்த காலை சபையோடு சொல்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி கட்டினால் நன்மை உண்டாகும், சித்தம் இல்லைன்னா நன்மை காண்றதுக்கு முன்னாடி உடைக்கப்படும். ஹல்லேலூயா. சபை ஒன்று உணரணும், ஜனங்கள் ஒன்று உணரணும். இந்த கால வேளையில நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி கட்டுகிறோமா? என் கையின் வேலைகள் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, இல்லை என் கையின் வேலை கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தத்தின்படி கட்டினால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் கட்டினாங்க, ரெண்டு பேரும் வெவ்வேறு இடங்கள்ல கட்டல. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான், எஸ்ரோன் கேபார்லாம் ரெண்டு பேருமே கட்டுகிறாங்க. ஆனா ஒருத்தனுடையது நன்மையை கொண்டு வந்தது, இன்னொருத்தனுடையது சாபத்தையும் தகர்க்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எங்க கட்டுகிறோம் மிக முக்கியமான ஒன்று. Where do we fix our eyes? நம்முடைய கண்களை எங்கே பதிய வைத்து இருக்கிறோம்? சாலமோன் முதலாவது அவருடைய சாலமோனுடைய நாளாகமங்களை எடுத்து வாசித்து பாருங்கள், சாலமோனுடைய பின்னணி எடுத்து வாசித்து பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் தன் தகப்பனை தாவீது எல்லாவற்றையும் ஆலயத்தில் என்று கொடுத்தான். அவன் எல்லாவற்றையும் ஆலயத்தில் விலைக்கிரயம் பண்ணினான். அவன் பொன்னையும் வெள்ளியும் எல்லாவற்றையும் ஆலயத்தில் பணிமுற்று அனைத்தையும் செய்வதற்கு அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் விலைக்கிரமை கொடுத்து அவன் எல்லாவற்றையும் ஆலயத்துக்கென்று எல்லாவற்றையும் கொடுத்தான். அதை பார்க்கும்போது எல்லாம் பொன்னு வெள்ளி அவனுக்கு எல்லாவற்றையுமே ஆலயத்துக்கென்று அவன் என்ன செய்கிறான்? விலைக்கிரயமாக கொடுத்து ஆலயத்தை கட்டி முடிக்க 20 ஆண்டு காலம் எடுத்துப்பட்டு வேதவசனத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பின்னணியும். சாலமோன் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பது பின்னணியும் வேற ஒன்றும் இல்ல, அவன் நீதி உள்ளவன் என்பதற்காக இல்ல, அவன் கர்த்தருக்காய் கொடுத்த விலைக்கிரயம் அவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை ஆசீர்வதித்தது. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்காய் செலுத்தின தியாகம், அவன் அதே வாலியத்தை கட்டுவதில் அவன் செலுத்தின கவனம், ஒவ்வொன்றையும் கட்டுவதிலே அவன் மிகவும் பெரிய திட்டங்களை தீட்டி அவன் கரத்தில் இருக்கிறதா இல்லையா அதை அவன் பார்க்கவில்லை. அவன் ஒவ்வொன்றையும் செய்வதிலே அவன் மிகவும் கவனத்தோடு ஒவ்வொன்றையும் செய்தான். ஹல்லேலூயா. பொன்னினால் செய்யப்பட வேண்டியது பொன்னினாலே செய்யப்பட்டது. இன்னும் குறிப்பா சொல்லனா, இந்த சாலமோன் கால நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெள்ளியோட விலை எவ்வளவு ஏறி போய் இருக்கு. வெள்ளி எங்கேயோ போய் நிற்கிறது. ஒரு நாளில் 1 கிலோ வெள்ளி 30,000 மேல ஏறியாச்சு. இந்த கால தேவனுடைய பிள்ளைகளே, ஆமை கர்த்தர் சமத தேவனுடைய பிள்ளைகளே, அவனோட ஆவியானவர் சொல்கிறார், ஆமை சாலமோனுடைய கால நாட்களே அவன் எல்லாவற்றையும் தன் விலையுயர்ந்த அன்னைக்கு விலையுயர்ந்த வஸ்துவா இருந்த பொன்னினால் எல்லாவற்றையும் செய்து ஆலயத்தை அலங்கரித்து கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை அவர் பணிந்து கர்த்தருடைய முன்னிலை அவன் நிறுத்தினார். அவருடைய கையின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன் வாழ்க்கையிலே பிரதானமாய் கொடுத்த ஸ்தானம் எது? அதான் நம்ம பார்க்கணும். அதான் சாலமோனுடைய வாழ்க்கையில பிரதானம் எதற்கு கொடுத்தான்? ஆலயத்தை கட்டுவதிலோ அரண்மனையை கட்டுவதிலோ. கடந்த நாட்களே ஆவியானவர் சபையோடு பேசினார். நடத்தும்போது சொன்ன தாவீது எல்லாவற்றையும் ஆலயத்துக்கு என்று கொடுத்தான். சவுல் தன்மையிலிருந்து அபிஷேகத்தை மறந்து போய் அவன் அரண்மனை கட்டல. அவன் அந்த இடத்துல எந்த ஒரு கட்டுமான பணியும் சவுல் செய்யவே இல்லை. அவன் தன் அபிஷேகத்தை இழந்து போகும்போது தாவீதுக்குள்ள அபிஷேகத்தை குறித்து தாவீது கவனமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வன் என்பதை குறித்து அவன் முக்கிய கவனத்தோடு காணப்பட்டதனாலே அவன் சந்ததியாக சாலமோனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் ராஜ்யபாரத்தை வந்த உடனே ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி இருக்கிறான். திடப்படுத்தல, சவுல் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தவில்லை. ஆகவேதான் சவுலின் குடும்பம் நலிவடைந்து போனது, தாவீதின் குடும்பம் விருத்தி அடைந்தது. சவுலின் குடும்பம் நலிவடைந்து போன வசனம் நீங்க வாசிங்க, அது ரொம்ப தெளிவா இருக்கிறது. எல்லாரும் அநேக ஆண்டுகளை பைபிளை தியானிக்கிறவங்க தான், நம்ம அநேக பிரசங்களை கேட்டிருக்கிறோம். சவுலின் குடும்பம் எல்லாம் ஒண்ணு இல்லாம சுக்கு நூறா உடைந்து போகும்போது தாவீதின் குடும்பம் ஒண்ணுமில்லாத இடத்துல தாவீதை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல, அவர் உதவி பண்ண யாரும் இல்ல. அவனோட யுத்தத்துக்கு போகிறவர்கள், அவனோடு கூட நிற்கிறவர்கள் யார் எப்ப கால் வாரி விடலாம். அந்த சூழ்நிலையுமே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு யுத்தம் பண்ண தேவன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கோலியாத் மேல் வந்திருக்கும் போது சிறுவனாகிய தாவீதை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன். ஹல்லேலூயா. நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு அடுத்து கடந்து போக விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் அவருடைய 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28:63 வாசிப்போம்.
கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாய் இருப்பார். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் நன்றா நீங்க கவனிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய எவ்வளவு உங்களை பெருக பண்ணுவதற்கு, உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு எவ்வளவுக்கு அதிகமாய் ரம்மியமாய் இருந்தாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் என்ன செய்வாராம்? அதம் பண்ணவும் ரம்மியமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையை கொடுக்கிறவர் தேவன் தான், அதம் பண்ணுகிற தேவனும் தான். கழிந்த மாதத்துல நவம்பர் மாதத்துல ஷெரன் என்னோட ஃப்ரெண்டு சபையில் வரும்போது வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துல பிரசங்கம் சொன்னாரு. 2 பக்கத்துக்கு எடுத்து ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. ஒரு நாணயம் ஒரு பக்கம் மட்டும் இருந்த அந்த நாணயம் அல்ல, அதுக்கு என்ன இல்லை, விலை இல்லை. ஆனா 2 பக்கம் இருக்கிற நாணயத்துக்கு ஒரு விலை உண்டு. அதே போல கர்த்தருக்கு 2 பக்கம் இருக்கிறது. அவர் நன்மை செய்கிற தேவனோ அவன் அதம் பண்ணுகிறவருமா இருக்கிற வேதவசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அதம் பண்ணணும்? ஏன் யோசபாத்து கப்பலை கட்ட அதம் பண்ணணும்? ஏன் யோசபாத்து கட்டின கப்பல் ஏன் அவனுக்கு நன்மையை கொண்டு வராதா? ஏன் அவனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் அவன் யானை தந்தங்களையும் அவன் நாட்டின் வளர்ச்சிக்கான தேவைகளை சந்திக்காதா? அவன் வியாபாரம் பலக்காதா? அவனும் இஸ்ரவேல் ராஜா தானே. அவன் யூதாவை ஆளுகை செய்கிற கர்த்தருடைய ஜனத்தை ஆளுகை செய்கிற ராஜா தானே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தானே அவன் செயல்படுகிறான். இல்லை ஆத்மாவே, கர்த்தர் சுத்தம் இல்லாமல் எடுத்து வைக்கிற கால்கள் அது உடைக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரோதமாய் செய்கிற காரியங்கள் அது உடைக்கப்பட்டு போகும். கர்த்தர் விரோதமாய் செய்கிற காரியங்கள் அது நிர்மூலம் பண்ணப்பட்டு போகும். உபாகம புத்தகம் 47 அதிகாரத்தை வாசிப்போம். ஏன் கர்த்தர் அவன் உடைக்கும்படிக்கு அதம் பண்ணும்படிக்கு மன ரம்மியமாய் வருவார் என்பதை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறோம். 47 உபாகமம் 28:47 சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும். நல்லா கவனிங்க. அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இந்த ஜனத்தோடு அதம் பண்ணும்படிக்கு இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் அதம் பண்ண கர்த்தர் விரும்புகிற தேவனே அல்ல, இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பொன்னையும் வெள்ளியையும் ஐஸ்வர்யங்களையும் சம்பத்துகளையும் பெற்றுக்கொள்வது கர்த்தருக்கு எந்த தடையுமே இல்லை. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். உபாகமம் 28 அதிகாரத்தை நீங்க நல்லா வாசி பாருங்கள். முதலாவது அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்தபடியாக பார்க்கும்போது அநேக சாபங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஒரு சாபமாக அதம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவன் உங்களை ஆசீர்வதிக்கும், பெருக பண்ணவோ, ஐஸ்வர்யத்தை கொடுக்கவோ எவ்வளவு அதிகம் மனரம்யமா இருக்கிறதோ அதே போல எந்த ஜனம் கீழ்ப்படியாமையினால, எந்த ஜனம் கர்த்தருடைய சமூகத்தில் வழி விலகி போகிறதோ, எந்த ஜனம் கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறதோ, எந்த ஜனம் தங்கள் கிடைத்த நன்மையினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறார்களோ அவர்களை அதம் பண்ணவும் கர்த்தர் செய்வார், மனரம்யமா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சபை உணர்ந்து, இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. இந்த காலவேளையிலே சபையோடு, ஜனத்தோடு, ஆத்மாவோடு, விசுவாசங்களோடு எச்சரிப்பின் செய்தி. இந்த காலவேளை தேவனுடைய ஆவியானவர் சபையை பார்த்து எச்சரிக்கிறார். அவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் மனரம்யமா இருக்கிறார், அதம் பண்ணும் மனரம்யமா இருக்கிறார். சாலோமோனை ஆசீர்வதிக்கும் ரம்யமா இருந்தார், யோசபாத்தை அதம் பண்ணும் ரம்யமா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? அவர்கள் தங்கள் பரிபூரணத்தினால், சகலமும் பரிபூரணமா இருக்கிறது, நன்மைகள் எல்லாம் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது. யோசபாத்துக்கு என்ன குறை இருக்கிறது? யோசபாத்துக்கு என்ன குறை இருக்கிறது? ராஜ்யத்துல அவனுக்கு எந்த குறையுமே இல்லையே. அவனோட யுத்தம் பண்ண வந்தவர்களுடைய அந்த பாளையத்துக்குள்ளாக போய் அவர்களால் என்ன செய்ய முடியல, எடுத்துக்கொண்டு வரக்கூடாத அளவிற்கு அதிகமாக இருந்த கொள்ளை பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்களே. 3 நாட்கள் கொள்ளை எடுக்கிறார்களே. அவனுக்கு என்ன குறைச்சல் இருக்கு? யோசிக்கிறீங்களா? யோசபாத் என்ன குறைச்சல் இருக்கு? கர்த்தர் எல்லாம் நன்மை கொடுத்து வைத்திருக்கிறாரு. அவர்கள் தங்களுடைய ஆவேசத்துக்கு மிஞ்சி எடுத்துட்டு வராங்க பாளையத்துல போயிட்டு. ஆனா
பொருளாசை. யோசபாத்துக்கு இது போதாது, இன்னும் வேணும், இது போதாது, இன்னும் அதிகம் வேணும். இதோடைய பிள்ளையே, பொருளாசை உன் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைத்தது போதாது, அவனுக்கு கிடைத்தது அவனுடைய வாழ்க்கையிலே போதுமானதாய் கர்த்தர் கொடுத்தார். ஆனா அது போதாது, இன்னும் வேணுங்கிற ஆசையில தான் அதிக பண செலவு. ஒவ்வொரு கப்பல் கிட்ட எவ்வளவு ரூபாய் ஆகும்னு தெரியுமா? கப்பல்ல வேலை செய்கிற நபர்களுக்கு தெரியும். ஒரு கப்பல் கட்டுவதற்கு எவ்வளவு ரூபாய் ஆகும், அதை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு லட்சங்கள் அல்ல கோடிகள் செலவிட வேண்டும். லட்சங்கள் அல்ல கோடிகள் செலவிட வேண்டும். கோடிகள் செலவிட்டு அவன் யோசபாத் கட்டின கப்பலே, அவன் அந்த கோடிகள் அவனுக்கு கிடைத்த நன்மையில தான் அவன் செய்தான். அவனுக்கு கிடைத்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அவன் செய்தான். இல்ல அவன் நன்மை இல்லாம இருந்தா அவன் செய்தான். இல்ல, அவன் கரத்திலே நிறைவான ஐஸ்வர்யம் இருந்தது. அதனாலதான் சொன்னான், இந்த ஐஸ்வர்யத்தை வைத்து நான் இன்னும் ஐஸ்வர்யத்தை பெருக்க போகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் களத்தில் இறங்கி கர்த்தருடைய சித்தத்தை விட்டு அவன் செய்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், நீ செய்யாதப்பா, இது உனக்குரியதல்ல, நீ செய்யாத, இது உனக்குரியதல்ல. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வழி மாறி போகிறாய். இந்த வாழ்க்கை உனக்குரியதல்ல, இந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளக் கூடாது, இதற்கு நீ கால் வைக்க கூடாது என்ற கர்த்தர் சொன்னதையும் கீழ்ப்படியாமல் அவன் கப்பல்களை செய்து முடித்தான். எல்லாம் நஷ்டமானது, ஒண்ணு கூட அவனுக்கு மீதம் எடுக்கல, எல்லாம் நஷ்டமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இந்த காலையில பேசுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்து பலதை பெற்றுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா அவன் நீங்க கொடுத்ததுதான் மிச்சம், எதுவுமே திரும்பி கிடைக்காது. ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கிற காசு தான் மிச்சம், எதுவும் திருப்பி கிடைக்காது. அநேகர் தொழில்களுக்கு பணம் கொடுத்து பணம் கிடைக்காமல் இருக்கிறாங்க. அநேகர் நம்பி பலர் கையில தொழிலுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க பலருக்கு தொழில் எடுத்து கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா கொடுத்த இவனுக்கு தொழில் இல்லை, ஏன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் கட்டினான், போனான், பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வந்தான், யானை தந்தத்தை கொண்டு வந்தான். ஆனா யோசபாத் கட்டினான், நிலைக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலத்தினுடைய பிள்ளைகளே, ஒன்று நம்மை சரிவர ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கால் பதித்து இருக்கிற இடம், நாம் போகிற இடம் கர்த்தருக்கு சித்தமானதா? எவ்வளவு பணம் செலவாக்குறோம் என்பதல்ல, அந்த பணங்கள்லாம் ஒரு நொடியில போயிடும். கர்த்தர் தொட்டாருன்னா எவ்வளவு, நீங்க கோடி கணக்கில் யோசபாத்து எத்தனை கோடி செலவாயிருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கோடி செலவாக்கி அதை கட்டியிருப்பான் அந்த கப்பலை, தர்ஷீஷன் கப்பல், அதிக சேஃப்டியோடு. அவன் சொன்னேன்ல, அது திறன், அப்படி அதனுடைய வடிவம், அப்படி அவன் பிரம்மாண்டமான ஒவ்வொரு காரியங்களும் அவங்க முதலாவது சொன்னேன். இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலை கட்டிட்டு அந்த கப்பல் அவன் கட்டி முடித்த பிற்பாடு முதல் பயணம், டைட்டானிக் மாதிரி முதல் பயணம் அது மேற்கொள்ளும் போது நாட்டு கடல் அதை கட்ட அர்த்தம் பண்ணினார். நினைச்சாங்க தர்ஷீஷன் கப்பலா? நோ, நெவர், நோ ஒன் கேன் எவர் destroy it. Even the queen of the ocean cannot destroy it. கடல் ராணி கூட துடைக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மறந்து போகாதே ஆத்மாவே, அதுக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் தேவனை நீ மறந்து போகாதே, உன்னை அழைத்த தேவனை நீ மறந்து போகாதே. அதை காலகட்ட பேசுகிறார். அவன் காத்திருக்கிற கொஞ்சம் கப்பல் இருக்கிறது, வர வேண்டிய தொலை தூரத்துல காத்திருக்கிறது கொஞ்சம் கப்பல், நீ அதற்கு காத்திரு. அது வரும்போது பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது வரும்போது பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வரும். நீ கட்டாத கப்பல், நீ செலவழிக்காத கப்பல், நீ செய்யாத கப்பல், அது அங்கே காத்திருக்கிற தொலை தூரத்திலே உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு நிற்கிறது, உன் எதிர்காலத்தை சுமந்து கொண்டு நிற்கிறது, உன் வாழ்க்கையை ஐஸ்வர்யத்தை சுமந்து கொண்டு நிற்கிறது, உன் வாழ்க்கையின் நன்மையை சுமந்து நிற்கிறது. அது தொலை தூரத்தில் நிற்கிறது, அது உனக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் அதை தரும்படிக்கு கர்த்தரும் காத்திருக்கிறார். இந்த காலையிலே நீ உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பானால், நீ கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பானால், ஒரு வாழ்க்கையில் நிறைவான பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திருவிழா கர்த்தர் இதை ப்ரிப்பேர் பண்ணது கர்த்தர் சொன்னாரு, சில பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பை குறித்து கர்த்தர் பேசினாரு. யோசபாத்து ஆகாதவனோடு பிசினஸ் பார்ட்னர்ஷிப். யோசபாத்துக்கு ஆகாதவன் அகஸ்யா, துன்மார்க்கன அகஸ்யா, அவனோடு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறான். கூட்டம் கூடி அவன் செய்தான், அவன் காரியம் வாய்க்கல. ஹல்லேலூயா. தொழில் செய்கிற இடங்களில் ஆகாதவரோட சம்பந்தம் நீங்கள் கலவ கூடாது. ஹல்லேலூயா. ஆகாத சம்பந்தம் உங்கள் வாழ்க்கையின் நன்மையை பறித்து போடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலை கிரயமாய் கொடுக்கப்பட வேண்டி இருக்கும்.
அதிக பணம் அதற்கு நீங்கள் செலவழித்தோம், ஒரு நன்மையை காணாமல் நீங்கள் காண போக வேண்டி இருக்கும். இந்த கால வேளையில கர்த்தர் சமூகங்களை ஒப்புரவாங்க, கர்த்தர் சமூகத்தில் ஒப்புடுவேன். என் வாழ்க்கையை துன்மார்க்கத்தனமான ஆலோசனை கூட்டங்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க கூடாது, என்னை நான் ஒப்பு கொடுக்க கூடாது. இந்த பழகத்தை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த வார்த்தைக்கு அந்த லாஸ்டாக அந்த வார்த்தை இருவழில அவன் லாஸ்டாக வார்த்தை அப்படியே பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அப்படி எழுதி வச்சுட்டேன். அவன் இந்த காலகட்டத்தை ஆவியான சபை எடுத்து சொல்கிறார். அவன் நம்முடைய தொழில்களில் ஆகாத சம்பந்தங்களை ஆகாத நபர்களை உள்ள கொண்டு வராதீங்க, அது உங்களுக்கு கண்ணியாய் மாறும். தொழில் செய்கிற அநேக நபர்கள் இருக்கிறீங்க, சொந்தமாக தொழில் ஸ்தாபனம் வைத்து செய்கிற அநேக நபர்கள் இருக்காங்க. உங்க தொழில்களுக்குள்ளாடி உங்க பிசினஸுக்குள்ளாடி அவன் எந்த ஒரு நபரை ஆகாத நபர்களை உள்ள கொண்டு வராதீங்க, அது உங்களுடைய அழிவுக்கு காரணமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் அகஸ்தியோடு கூட்டம் கூடாம ஒருவேளை கர்த்தருக்கு நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு அவன் அந்த காரியத்தை செய்த கர்த்தர் வாய்க்க பண்ணி இருப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கணும். அவன் அகஸ்தியோடு சம்பந்தம் கலவாம ஒருவேளை இஸ்ரவேல் ஜனத்தின் நலனுக்கென்று இஸ்ரவேல் ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்கென்று அவருடைய வளர்ச்சிக்கென்று அவன் அதை செய்திருந்தார். அங்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் இரக்கம் செய்திருப்பாரு. ஆனா ஆகாதவனுடைய உள்ள சம்பந்தம், the friendship with the evil doer, he had to pay his life's yearnings. அவன் தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்தையுமே துன்மார்க்கரோடு உள்ள அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் துன்மார்க்கரோடு உள்ள அந்த சம்பந்தத்திலையுமே வாழ்க்கையின் அனைத்தையும் இழந்து போக நேர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே தேவனுடைய வார்த்தைகள் இந்த காலகட்டத்தை ஆவியானவர் எச்சரிக்கிறார், ஆவியானவர் சபையோடு எச்சரிக்கிறார். தர்ஷின் கப்பல் பிரம்மாண்டமானதுதான், அவன் நிறைவான நன்மையை கொண்டு வருகிற கப்பல் தான். ஆனா அவன் அதுல சில குறைவுகளும் காணப்பட்டு இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிறது. மனிதன் சொல்றான் உடைக்க முடியாது, ஆனா கர்த்தர் சொல்றார் நான் உடைப்பேன். ஹல்லேலூயா. யாரும் நினைக்கிறீங்களா, என் ஐஸ்வர்யத்தை யாராலும் உடைக்க முடியாது, நான் பெற்றுக்கொண்ட நன்மை யாராலும் உடைக்க முடியாது, என்னுடைய இந்த சாம்ராஜ்யத்தை யாராலும் உடைக்க முடியாது நினைக்கிறீங்களா? கர்த்தர் உடைப்பா. ஹல்லேலூயா. அநேகர் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறீங்க. இன்னும் அநேகர் இப்படி மன பெருமையோடு தாழ்மை இல்லாமல் தங்கள் பெருமூச்சு விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நான் எல்லாம் சம்பாதித்தேன் என்று என் மகாபாபு நான் கட்டின மகாபாபுலன் சொன்னது போல சொல்லுவோமானால் கர்த்தர் அர்த்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அதான் சபைக்கு இந்த காலத்தை தெரிச்சு வைக்கிறார். நம்முடைய கண்களை எங்க வைக்க வேண்டும் இந்த கால வேளையில? நமக்கு தூர தேசத்துல கர்த்தர் கப்பலை வச்சிருக்கிறாரு. அந்த கப்பல் வர காத்திருக்கணும். நாமவே கட்டுனா சாலமோனும் கட்டினா, யோசபாத்து கட்டினா. ஆனா சாலமன் கட்டினதுக்கு பின்னணியத்தில் வேற ஒன்று பாருங்க. சாலமன் கட்ட பின்னணியத்தில் வேற ஒன்று பாருங்க. அவன் எவ்வளவு கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக விலைக்கிரியம் கொடுத்தான், கர்த்தருக்கு எவ்வளவு செய்திருக்கிறான், கர்த்தருக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறான், எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு நன்மையை கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாரே ஒழிய நன்மையை பிடுங்கும்படி அல்ல, நன்மையை கொடுக்கும்படி ஆலோசனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களுடைய பேச்சை கேட்டு முன்னே இறங்கி போயிடாதீங்க, மனிதர்களுடைய பேச்சை கேட்டு சாயிடாதீங்க. மனிதனுடைய கூட்டுல போயிட்டு அவருடைய ஆலோசனைக்கு இணங்க உங்களுடைய செய்களை உங்கள் பணங்களையும் விருத்தமாய் நீங்கள் செலவழிக்காதீங்க. வாழ்க்கையில நீங்கள் கண்ணீர் அகப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு சுத்தமானது அல்ல. ஆத்மாவே கர்த்தருக்கு பிரியமல்ல அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். எவ்வளவு ஜெபித்தாலும் நமக்கு மேன்மையை கண்டுகொள்ள முடியாது, எவ்வளவு ஜெபித்தாலும் மேன்மையை நம்ம அனுபவிக்கவே முடியாது. இந்த கால வேளையிலே தர்ஷீஷன் கப்பல்கள் நல்லதுதான், தேவைதான், குடும்பங்களுக்கு சபைக்கு தேவைதான், நமக்கு நன்மை வேணும் தான். ஆனா அதை தருகிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்கிறவர் யாருமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலாக ஒரு கர்த்தர் இருக்கிறவங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மீது கண்களை வைத்து தர்ஷீஷன் கப்பல்களை நம்பி பயணம் செய்வோம், கப்பல் உடைந்து போகும். ஹல்லேலூயா. தர்ஷீஷன் கப்பலை நம்பி யோனா யாருனா? ஹல்லேலூயா. தர்ஷீஷன் கப்பலை நம்பி யோனா யாருனா? அப்பதான் கர்த்தர் ஆவிய இந்த தூத கர்த்தர் சொல்றாரு, தர்ஷீஷன் கப்பல் உடைந்து போகாத கப்பல் தான், ஆனா தெய்வ சித்தம் எல்லாம் ஏறினா உடைப்பேன். ஹல்லேலூயா. கப்பல் உடைந்து போகத்தக்கதா, இந்த இடத்துல நீங்க அதமாக்கணும், கப்பல் உடைந்து போகத்தக்கதா என்ன செய்கிறது? ஜலம் பிரவாகித்து வருகிறது. எல்லாரும் நினைச்சாங்க உடைந்து போகணும்னு நினைச்சு, இவ்வளவு பிரமாண்டமான கப்பல் ஒரு கம்பெனி சொல்லுது இது உடையாது, உருவாக்கணும்னு சொல்றான் இதை உடைக்கவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு நான் உடைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல்லை உண்டு நம்மை நாமே தருவோம். இந்த காலோட சமயமே ஒப்புடுவோம். எத்தனை பேருக்கு இந்த கால வேளையில தர்ஷீஷன் கப்பல்கள் நம்முடைய வீடுகளில் வந்தடைய வேண்டும்? எத்தனை விரும்புறீங்க? கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு தர்ஷீஷன் கப்பல்கள் வீடுகளை வந்தடைய வேண்டும்? பொன்னினாலும் வெள்ளியினாலும் யானை தந்ததை நிரம்பி இருக்கிற தர்ஷீஷன் எத்தனை பேருக்கு வரணும் இந்த காலவில்? எத்தனை விரும்புறீங்க? கரங்களை உயர்த்து. எல்லாரும் கண்களையும் விடுவோமே, எல்லாரும் கண்களையும் விடுவோம். இந்த கால வேளையில எல்லாரும் கண்களையும் விடுவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தர்ஷீஷன் கப்பல்கள் பொன்னை வெள்ளியை சுமந்து வருகிற கப்பல்கள், விலை உயர்ந்தது. ஆமென். நாட்டில்
இருக்கிற விலை உயர்ந்த காரணங்களை கொண்டு வருகிறப்ப அது பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருகிறவன்று. ஆமென். ஹalleluya. இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தைகளை சபையோடு நான் பேசினேன். ஆமென். தார்ஷீஷின் கப்பல்கள் ஆமென் வெகு தூரத்திலே காத்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஏசாயா சொல்கிறார். ஆமென். தார்ஷீஷின் கப்பல்கள் பிள்ளைகளோடு பொன்னோடு வெள்ளியோடு வெகு தூரத்திலே காத்திருக்கிறது. அது வருவதற்கு காத்திருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாயா? நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஆமென். கர்த்தர் தருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் கொண்டு வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள, ஆமென், கர்த்தர் ஆயத்தத்தோடு வைத்திருக்கிற நன்மையை உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அந்த காலையில் எல்லாரும் அப்படியே கத்த சமயம் எழுந்திருப்போமே. எல்லாரும் ஒருவரோடு எழுப்பிதல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya. ராஜாதி ராஜாவே, ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். ஆவியானவரே, ஆமென், தீவுகள் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. ஆமென். அவர் உன்னை மகிமைப்படுத்தும்படிக்கு, ஆமென், உன்னை மகிமைப்படுத்தும்படிக்கு, ஆமென், உன் பிள்ளைகளையும், ஆமென், பொன்னையும் வெள்ளியையும், ஆமென், தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கென்று இஸ்ரவேலின் பரிசுத்திற்கென்று தூரத்திலிருந்து கொண்டு வர தார்ஷீஷின் கப்பல்களோ ஏற்கனவே எனக்கு காத்திருக்க கர்த்தர் சொல்கிறது போல இந்த காலையில் கர்த்தர் சபையோடு பேசுகிறார். காத்திருக்கும் தார்ஷீஷின் கப்பல்களை முன்னாக வைக்கிறார். ஆமென். காத்திருக்கும் தார்ஷீஷின் கப்பல்கள் ஆமென் மன கண்கள் முன்பாக வரட்டும். உங்களுக்கு உரிய நன்மை காத்திருக்கிறது. உங்களுக்கு உரிய ஆமென் செல்வாக காத்திருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் தரும் நன்மைகள் ஆமென் தூரத்திலே காத்திருக்கிறது. இந்த காலையில நீங்கள் உங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தி, கர்த்தாவே, ஆமென், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். நீரே என்னை ஆசீர்வதிப்பவர், நீரே என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமா. சொல்லுங்க. என்னை நினைப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, எங்களை நினைப்பவர்களை கட்ட ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி, உம்மையே நாங்கள் நம்புகிறோம். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி உள்ள நாட்டை சொல்லுங்க. இயேசுப்பா, உம்மை நம்புகிறேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நாங்கள் நம்புகிறோம். உம்மை தார்ஷீஷின் கப்பல்களை நாங்கள் நம்பவில்லை. தார்ஷீஷின் கப்பலை கொண்டு வருகிற கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை சொல்லுங்க. இயேசுப்பா, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி இருப்பேன். Audara jara gara diara bojala algara ganari mane tunamana maudara galkana riga shikara gara karadio. Hallelujah. Stotram, stotram, stotram. Amen. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யோசபாத்தும் கப்பல் கட்டினான், சாலமோனும் கப்பல் கட்டி வரவழைத்தான். ரெண்டும் ஒரே இடத்தில். ஆனா ரெண்டனுடைய நிலைக்கு வித்தியாசம் இருந்தது. சாலமோனுக்கு 3 வருடத்திற்கு ஒரு முறை ஓய்வில்லாமல் நன்மையை கொண்டு வந்தது. யோசபாத்துக்கு ஆரம்பத்திலே உடைக்கப்பட்டு போனது. இந்த காலை வேளை உடைகிற உலகத்தில் நீங்கள் நானே இருக்கிறோம்.
ஆனா உருவாக்குகிற கர்த்தர் கூட இருந்தால் நாம் சிதைந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மை கட்டுவார். நாளுக்கு நாள் அது வளரும், நன்மைகளை கொண்டு வரும். அந்த காத்திருக்குதல் வெறுமையாய் இருக்காது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த காலை வேளையில விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருங்க, வெட்கமடையாதீங்க. கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவில் தரித்திருங்கள்.